ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வியாக்ராவோட ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு வந்து நான் தயிர் சாதம் கட்டுறேன். நல்ல க்ரீமி டெக்ஸ்டரோட தயிர் சாதமும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வெளிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட். ருமானி மேங்கோஸ் செம்மையாக இருக்குங்க. ருமானி மேங்கோஸ் ஆக்சுவலி ரொம்ப பழுத்து வாங்கினோம் அப்படின்னா அது வந்து ஜூஸ் தான் போட முடியும், கட் பண்ணி சாப்பிட முடியாது. கொஞ்சம் காயிலேருந்து நல்ல பழம் மாறி வர்ற டயத்தில் அந்த சாஃப்ட்னஸ் வரத்துக்கு முன்னாடி கட் பண்ணோன்னா செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குது இந்த டெக்ஸ்சர். அவ்வளோ ஜூஸி செம்ம டெக்ஸ்சருங்க. புளிப்பும் திதிப்புமாக இருந்து அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாம்பழம் வந்து ஃபுல்லாக இனிப்பு கிடையாது, கொஞ்சம் புளிப்பு இருக்குதுல்ல, அதுதான் இதோட டேஸ்ட்டு. ஐ மேக் இட் வெரி க்ரீமி ஃபார் ஹிம். இப்போ இந்த பால் மட்டுமே ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்க பாக்ஸில் ஃபஸ்ட்டு. அது மேலே இந்த தயிர், அவ்வளோதான், இவ்வளோ தயிர் போட்டால் போதும். இந்த தயிர் பால் கூட சேர்ந்து பர்ஃபெக்டாக கர்டில் ஆகிட்டு மதியம் வந்து சாப்பிட்ற டைம் ஒரு 12:30 இந்த டயத்தில் உங்களுக்கு லன்ச் பிரேக் இருக்குது. அந்த 12:30 டயத்துக்குள்ளே இது நல்ல கர்டில் ஆகிடும். கர்டில் ஆகி அந்த க்ரீமி டெக்ஸ்சர், புளிப்பே வராதுங்க, சூப்பராக ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட இந்த தயிர் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது அவனுக்கு பால் ஏடு இருந்தால் பிடிக்காது, ஆனால் அது நல்லது உடம்புக்கு, மில்க் ஃபேட். அதனால் நான் குழச்சி நல்லா நசுக்கி விட்டு பிசைஞ்சிடுறேன். ஓகேயா? இப்போது இது மேலாக அப்படி மாம்பழத்தை நம்ம போட்டுருவோம். இந்த மாம்பழத்தோட ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயிர் சாதத்தில் இறங்கியிருக்கும். சந்திரமுகி படத்தில் வர்ற மாதிரி சொல்கிறேன், எனக்கு தெரியுது இங்கே சிரிக்கிறது. ஓகேவா? அப்படியே இந்த மாம்பழத்தோட ஜூஸ் இதில் இறங்கும்போது சூப்பராக அமேசிங் டேஸ்ட்டோட எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நம்மளோட டிஃபன் பாக்ஸ் தயிர் சாதம் வித் மாம்பழம் ரெடிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த இது டிப் இல்லை, இது சும்மா தான். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட